மலையாளம் போகிறியா? போனதில்ல. மலையாளம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? கேரளா பக்கம் மலையாளம். அப்படிங்களா? அது எடுத்தீங்கன்னா மலையாளம் பூரா 1000 அடி 2000 அடி பூரா மலைதான். மலைதான். அங்க காடு மோடு மலை குகை செடி முள்ளு. அதனால அங்க வாசம் செய்தவன் மலையாள சின்ன பார்த்து பார்த்து வரதுங்காட்டி 1 கிலோமீட்டர் முன்னாடியே போயின்னு இருக்கிறோம். ஆமாங்க. எப்படி நான் பார்த்து பார்த்து மூலமா வரேன். ஏன்னா அவன் ஊரே மலையாளம். வாழ்ந்த இடமே அங்க. காட்டுல ஒரு அடி, மோட்டுல ஒரு அடி, கல்லுல ஒரு அடி, முள்ளுல ஒரு அடி அப்படி வச்சு ஓடிக்கினே இருக்கிறோம். எங்க அண்ணனை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். அதுக்கு முன்பாக சண்முக கடவுளை போட்டு சரக முத்தா போட்டு கண்மணி முருகா போட்டு கார்த்திகை பாலா போட்டு கண் வளர் கிழமை மாலை தாங்கிய தோளாய் போட்டு விண்மதி மதுரை வல்லாய் மல்லி வேளவா உன் பாதமே போற்றி போற்றி. இதே நல்ல நேரத்தில் இதோ ஹரிஹர சுதன் ஐயனாரப்பன் பேர்நாள் கொண்டாடிய பிறகும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா கவுன்சிலர் வார்டு நம்பர்கள் பெரிய மனிதர் பேர்நாள் கொண்டாடிய பிறகும் அமர்ந்துள்ள வெளியூர் வாசிகள், உள்ளூர் வாசிகள், நாடக ஆசிரியர், நாடக நடிகர், நாடக கலார் ரசிகர் அனைவர் பேர்நாள் கொண்டாடிய பிறகும் இதே ஊரை சேர்ந்து இது இருக்கக்கூடிய அது ஐயனார் சொல்லக்கூடிய அது ஒரு தம்பி அவர்கள் கொடுக்கப்பட்ட கமையா 100 அந்த ஐயனாரப்பில் இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் இதே ஊரை சேர்ந்து இன்னும் வேடிப்பன் சங்கீதா. அப்படி வேடிப்பன் சங்கீதான் சொல்லக்கூடிய இருவரும் சேர்ந்து ஒரு ஒத்துமையாக குடும்ப ரூபாய் 200 வியாஜயம். இதே நல்ல நேரத்தில் அது ஆத்தூர் சேர்ந்த இன்னும் நாடக கலா ஆசிரியர் அது கலவுராயன் சொல்லக்கூடிய ஐயா அவர் குடும்ப ரூபாய் 100 வியாஜயம். அண்ணன் தான் சொல்லிட்டு வா ஓடு. என்ன சமாச்சாரம்? சின்ன மதாச்சாரம். சின்ன மதாச்சாரம் இருக்கு உனக்கு. சின்ன மதாச்சாரம் எப்படி உங்க தம்பி காத்தமுத்து சத்தியவாளம் போய் உனக்கு பூரா மீன் நீண்ட மீனை பூரா 1.5 கிலோ மீன் எடுத்து வச்சாரு. உனக்கு மதாச்சாரம் இருக்காது. ஒரு மீனை கூட தொடல. தூக்கத்துல ரசத்தோட சாப்பிட்டு விடு. தூக்கத்துல கிடையாது. உனக்கு அந்த விசாரி ஒரு நாளைக்கு நான்வெஜ் இல்லைன்னா உயிர் இருக்காது. எங்க போற? ஆமால காத்தமுத்து வந்திருக்கிறார். காத்தமுத்து வந்து இருக்கிறார். ஏன் தம்பி? காத்தமுத்து. ஆமா ஐயா. பாத்தா கால்ல விழுந்து ஒண்ணு அதெல்லாம் தேவல. காலை கும்பிட்டு காலை வாரி விட்டுருவீங்க அனிமேல் ஆளு அப்படி இருந்த மகாராஜாவுக்கு மகாக்காமதி எல்லாத்துக்கும் சேர்த்துட்டே வாச தலைவராக இருக்க முடியாது. யாதவர்களா சகாமணியா தெரிய முடியாது. மாற்று வியாபாரி வேலு என்று சொல்ல முடியாது. 6 அண்ணார் அவர்கள் இந்த கோட்டையாம்படி வரதராஜா பாராட்டி எனக்காக அடிப்பட்ட காஞ்சானை 100 லட்சமாக பணித்து அவர் பங்கில ஐயனாரப்ப துணையிருந்து கொண்டு கொடுக்க 1 லட்சம் ஒரு சிவாஜயம். சரிங்க தம்பி கத்துக்கிறானா போராசக்காரன் போராவடியா ஏய் நானே சொல்லிட்டியா சொல்லிட்டியா அத சொன்னாரா நம்மடி கட்டலை சமயானாரே அம்மா எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கும். அதனால அம்மாவை போய் பார்க்கணும். புறப்படு.
ஐயோ 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 அண்ணா என்னடா எனக்கு தாயா வீடாங்க ஆயுதன்னு இந்த நடுகாட்டுல தண்ணி கேட்டா எங்கடா போறது? எங்க போறது தம்பி? இந்த நடுகாட்டிலேயே தரம் எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் பள்ளமா படுத்துக்கிட்டு வா, நம்ம ஊருக்கு போய் குடிக்கலாம். மோசக்காரன் இவன் வச்ச மோடி எடுத்துட்டு எனக்கு தண்ணி கொடுக்காது சாவாடிக்க பாக்குறான். ஐயோ தண்ணி எதற்கு தெரியாது சொல்ற படுபாவி மோசக்காரா, உன் ஐயாதை போட்டு பாரு. பாடி வதங்கி கொண்டிருக்கிறான். அதனாலே இப்போது இந்த காற்றினிலே ஜலம் எங்க இருக்கு போய் தேடி பார்க்க தேவை கிடையாது. அதனால இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இவன் மரியாதை பார்த்து இப்போது மைய போட்டு பார்த்த போது ஜலம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். தண்ணி கிடைக்கும். ஏரி கரைக்கு போனா நாங்க ஒயின் சாப்பிடுது. பரம்பரையா இருந்தவனுக்கு கூட அந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்குன்னு தெரியாது. ஏன் அங்க கோயிலுக்கு பின்னாடி போனா தெரியுது. கரெக்டா கண்டுபிடிச்சா சீமா ஒயின் ஷாப் வாங்குறது உனக்கு எப்படி தெரியும்? அங்க போய் பார்த்தா தெரியுது. எப்படி தெரியும்? புள்ள இங்கதானே இருந்தேன் நானு. நீ புள்ள அங்க இருந்தே இல்ல ஒயின் ஷாப்ல இருந்த? இங்கதான் இருந்தேன். மொத்த வாரத்தால இங்கதான் வருது. ஓ வாங்கிட்டு மொத்த வாரத்தால இங்கதான் வருது. மொத்த வாரத்தா எல்லாம் வாங்கிட்டு வராங்களாம். அங்க வந்து குடிக்கிறாங்களா? ஃபுல்லா தூங்க விடல. ஏடா உண்மை அது? ஆமா, என்ன உண்மையா? எங்க போன மாநாடு எங்க போன? நான் மெண்டலா? தண்ணி எங்க பார்க்க சொல்றேன். படும் மெண்டல் தண்ணி தானே வேணும். தண்ணி 2 விதம் தண்ணி இருக்கு. 12 மணிக்கு மேல ஒரு தண்ணி இருக்கு, பிளாக்ல ஒண்ணு தண்ணி இருக்கு. பிளாக்ல வேணுமா 10 மணி வாங்குறது வேணுமா? சொல்லத்தான் செய்வான் பயந்து வேடு. தேவடியா பையா, ஏய் ஏய் வைகாசி போய் ஆனி மாசம் 22ஆம் தேதி தெரியும். தேவடியா பசங்க எவன் எந்தெந்த மூணுல ஓடுறீங்களா இல்ல எவன் எங்க அங்க சாவடிக்குன்னு அன்னைக்கு தெரியும். தண்ணி அந்த தண்ணி தண்ணியா
தண்ணி அங்க அதாவது என் தம்பி தண்ணி தாங்க விடாயால அளந்த போயுது. என்னுடைய மாயா தாளத்தால் மைய போட்டு வார்த்த போது ஒரு இடத்தினிலே ஜலம் தெரிகிறது. அது எங்க தெரியுமா? தம்பி காத்த முத்து அதாவது ஆறு எப்பு பட்டணும். அந்த ஆறு எப்பு பட்டணத்தில் ஒரு ஓடையாகப்பட்டது ஓடுகின்றது. இதோ அந்த ஓடைக்கு அருகாமலே வந்து விட்டோம். போல் போர் தண்ணி எவ்வளவு எப்ப பார்த்தாலும் நம்ம உள்ள இருந்து நீ அங்கே சாயத்துல வெளியே வருது காசி. அது எந்த மலடிக்கிட்டே இப்போது நாமல் சென்று நீராடி குளிக்கணும். அப்புறமேட்டு வந்து பூஜையை துவங்கணும். போகலாமா? அடி அந்த மிகுந்த அத பார்த்தியா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் கூவதும் தண்ணீரில் தாமரை மலரானது தலை அசைந்து அசைந்து நம்மள வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி அழகா இருக்குது பாரு. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு கண்ணுக்கு தெரியாது. என்ன சிங்காரமோ ஆமா பாருமா அங்க பாருங்க நல்லா படுத்து கிடக்குது பாரு. ஆஹா உங்க அண்ணன் ஏதாவது தெரியுதா? நந்தவந்த பார்த்தா உனக்கு குஷியா இல்ல? குறிஞ்சையில பூமடந்து குலக்குதடி பூக்கள் எல்லாம் எவ்வண்ணமாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. எம்மா அருமையா காலம் சென்ற அது இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இந்த பாட்டை பாடினாங்க. அப்படியே தேன் சொட்டுற மாதிரி இசையாக இந்த பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டை பாட 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 இனிமையா இருக்குமா. அது போல பாட்டு பண்ணி பாடினேன். நம்ம குரல் ஏய் அதனால இப்போது நாம இப்ப சுத்தி பார்த்து கொண்டு வந்தோம். இப்ப இறங்கி அதோ நீரோடை ஜலமாகப்பட்டது ஓடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுலதான் நம்ம தினைக்கு நீர் ஆட வேண்டும். அதனால போய் குளிக்கலாமா? நம்ம ஜலத்தில் ஆடுவோம்.